सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। பசியிருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது. படங்களுக்கு காட்சிகள் முக்கியம். இப்போ போட் சாங், மாட்டை ஓட்டிக்கிட்டு பாடுறது, ரயிலை ஓட்டிக்கிட்டு பாடுறது, ஃப்ளைட்டில் பாட்டு கூட வந்திருக்கு. இப்படி பல பாடங்கள் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இது ஏறு உழுதுகிட்டே பாடும்போது என்ன இன்ஸ்பிரேஷன், அந்த வில்லேஜுக்கு தகுந்த மாதிரி என்ன வரும். பழனிங்கிற அற்புதமான படம் ரொம்ப நல்லா எடுத்திருந்தார் பீம்சிங். அதுக்கு பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் பாடல்கள். அதில் சீர்காழி கோவிந்தராஜன், TM சௌந்தரராயன் அவர்கள், PBS அவர்கள் 3 பேரும் சேர்ந்த ஒரு முத்திரையான பாடல், முக்கியமான பாடல், நல்ல பாடல். அதை நான் டியூன் போட்டது சாதாரணம். அவங்க 3 பேரும் பாடி என்னையும் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்களும் ஒருபடி முன்னேறினாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு.
கண்ணிலே ஆணை செய்யும் கைகள் உண்டு வேலை உண்டு நெஞ்சிலே ஈரம் கொண்டு பாசம் கொண்டு பசுமை கொண்டு பஞ்சமும் நோயும் இன்றி பாராடும் வலிமை உண்டு சேராத செல்வம் இன்று சேராதோ தேனாறு நாட்டில் எங்கும் பாயாதோ ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஏரோடும் என்றும் நம்ம நேரோடும் பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா பருவம் கொண்ட பெண்ணை போலே நானும் என்ன சொல்லம்மா நானும் என்ன சொல்லம்மா அண்ணன் தம்பி வாழ்வது என்னோடும் கேளப்ப அறுவடை காலம் உந்தல் திருமண நாளம்மா திருமண நாளம்மா போராடும் வேலை இல்லை யாரோடும் பேரும் இல்லை ஊரோடும் ஆரோடும் மண்ணில் என்றும் நீரோடும் ஏரோடும் என்றும் நம்ம பேரோடும் கைகட்டி சேவை செய்து கண்கள் கெட்டு உள்ளம் கெட்டு பொய் சொல்லி பிச்சை பெற்றால் அன்னை பூமி கேள்வி செய்வான் தேர் கொண்ட மன்னன் ஏது பேர் சொல்லும் புலவன் ஏது தேர் கொண்ட மன்னன் ஏது பேர் சொல்லும் புலவன் ஏது ஏர் கொண்ட உழவன் இன்றி போர் செய்யும் வீரன் ஏது போர் செய்யும் வீரன் ஏது போராடும் வேலை இல்லை யாரோடும் நேரம் இல்லை ஊரோடும் நேரும் ஆரோடும் மண்ணில் எட்டும் நீரோடும் ஏரோடும் என்றும் நம்ம பேரோடும் போராடும் வேலை இல்லை யாரோடும் நேரம் இல்லை ஊரோடும் நேரும் போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும்
அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா? இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா? நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நானும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகம் ஆடும் கலைஞனடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள். பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள். இரவிலே அவனை காண நானும் நடப்பேன், இரவிலே அவனை காண நானும் நடப்பேன். அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான். பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள். கரையேறி போனதாக ஒருத்தி சொன்னாள்.
சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள். பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள். சேலாடுது இரண்டு வேலாடுது இடையில் நூலாடுது மேனி பாலாற்றில் சேலாடுது இரண்டு வேலாடுது இடையில் நூலாடுது. தேனாற்றில் நீராடுது அழகு தேரோடுது மனது போராடுது காதல். தேனாற்றில் நீராடுது அழகு தேரோடுது மனது போராடுது. வயதினிலே அம்புலியாய் பார்த்த நிலா, 6-7 வயதினிலே அம்புலியாய் பார்த்த நிலா 7 வயதில் மாறுது, அது ஏதேதோ கதைகள் கூறுது. 12 வயதினிலே கண்ணிரண்டு மாறுபட்டு, 12 வயதினிலே கண்ணிரண்டு மாறுபட்டு பெண்மனது ஊஞ்சல் ஆடுது, அதன் பேச்சு மூச்சு மேகமாகுது. பாலாற்றில் சேலாடுது இரண்டு வேலாடுது இடையில் நூலாடுது. தேனாற்றில் நீராடுது அழகு தேரோடுது மனது போராடுது. குளிர்ந்த மலர் சோலையிலே கோடைக்கால மாலையிலே குளிர்ந்த மலர் சோலையிலே வாடை தென்றல் இரண்டும் வந்தது, உன்னாடை தொட்டு ஆடுகின்றது. ஆடை தொட்ட தென்றலுக்கா ஆத்தை மகள் சொந்தம் என்று, ஆடை தொட்ட தென்றலுக்கா ஆத்தை மகள் சொந்தம் என்று காளையுள்ள வாடுகின்றது, எண்ணம் கரை கடந்து ஓடுகின்றது. பாலாற்றில் சேலாடுது இரண்டு வேலாடுது இடையில் நூலாடுது. நீராடுது அழகு தேரோடுது மனது போராடுது. தர்ம துலாபாரம் இது தர்ம துலாபாரம், தர்ம துலாபாரம் இது தர்ம துலாபாரம். கண்களில்லா நியாயங்கள் காட்சியில்லா தர்மங்கள் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளும் நீதி இந்த நீதி, இது நீதி இல்ல நீதி. தர்ம துலாபாரம் இது தர்ம துலாபாரம்.
சாட்சியோடு செய்வதுதான் நியாயமான குற்றம். நியாயதேவன் கைகளிலே நீண்டதொரு சட்டம். தண்டனையை கேட்கும் போது குற்றவாளி கலக்கம். தண்டனைக்கு பின்புறத்தில் நீதி தேவன் மயக்கம். நீதி தேவன் மயக்கம். அதிகாரச் சுவரெழுப்பி அநியாய கடை நடத்தி முதலில்லா வாணிபத்தில் முந்தி நிற்கிறார். தர்மதேவன் பேராலே திரௌபதியை துயிலுரியும் சூதாட்டங்கள் என்றும் போராட்டங்கள். தர்ம துலாபாரம், இது தர்ம துலாபாரம். சத்தியத்தை கொன்ற பின்பு, சத்தியத்தை கொன்ற பின்பு சதிராடுது காலம். சட்டம் என்ற பெயரினிலே திட்டமிட்ட வியாபாரம். மனிதர் சொல்லும் சாட்சி எல்லாம் ஊர்க்கெடுக்கும் நியாயம். மனசாட்சி என்பதுதான் நீதி தேவனாலயம். ஆலயத்து முன்னிலையில் ஆண்டவனின் சந்நிதியில் அத்தனைக்கும் தீர்ப்பளிக்கும் சத்திய சோதனை. நிரபராத விடுதலையும் குற்றவாளி தண்டனையும் தர்ம சாதனை. அது சத்திய தர்மம், மிக உத்தம தர்மம். ஆளை பார்த்தே அழகை பார்த்தே ஆசை வைக்காதே. ஆரவார நடையை பார்த்தே மயக்கம் கொள்ளாதே. ஆளை பார்த்தே அழகை பார்த்தே ஆசை வைக்காதே.
சொந்த மாமனுக்கும் ஒரு பெண் இருந்தால் இந்த மாதிரி தான் இருப்பாள். அந்தி மாலை முதல் இளங்காலை வரை எந்த மார்பினில் தான் இருப்பாள். சொந்த மாமனுக்கும் ஒரு பெண் இருந்தால் இந்த மாதிரி தான் இருப்பாள். இந்த மாப்பிள்ளை முகத்தை பார்த்ததும் அவள் மணி மேகலை போல் மாறுவாள். உன்னை கண்ணால் பார்த்த பாவத்துக்காக காவிரி நதியில் மூழ்குவாள். உந்தன் மாமனுக்கும் ஒரு பெண் இருந்தால் அந்த மாதிரி தான் இருப்பாள். பட்டாடையில் மேனியை மறைத்து அத்தானுக்கு மாங்கனி கொடுத்து மொத்தத்திலே எண்ணத்தை கெடுத்து முந்தானையில் என்னை பந்தாடுவாள். கைப்பட்டதோ கண்ணம் இரண்டும் புண்பட்டதோ உந்தன் மாமனுக்கு ஒரு பெண் இருந்தால் இந்த மாதிரி தான் தருவாள். அச்சத்திலே தலை மட்டும் குனிந்து வெட்கத்திலே மடியினில் விழுந்து சொர்க்கத்திலே ஒரு முறை பறந்து வந்தாடுவாள், என்னை கொண்டாடுவாள். கையை விடு ரசித்தது போதும், கண்ணை எடு சுவைத்தது போதும். டடடடா, டடடடா, டடடடா. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு பொங்குது சின்ன மனசு கண்ணுக்கு 100 வயசு அவ சொல்லுக்கு 4 வயசு சொல்லுக்கு 4 வயசு. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு பொங்குது சின்ன மனசு கண்ணுக்கு 100 வயசு அவ சொல்லுக்கு 4 வயசு சொல்லுக்கு 4 வயசு. ஓஹோ எண்ணெயில் எரியும் விளக்கு அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு. எண்ணெயில் எரியும் விளக்கு அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு. என்னவோ நடக்குது நடப்பு இதில் ஏதோ சுகமும் இருக்கு. யாருக்கு இந்த கதை தெரியும்? சாமிக்கு மட்டும் இது புரியும். பாலுக்குள் மோரும் கூட இருக்கும். நாளுக்கும் காலம் வந்தால் நடக்கும். அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு பொங்குது சின்ன மனசு கண்ணுக்கு 100 வயசு அவ சொல்லுக்கு 4 வயசு சொல்லுக்கு 4 வயசு. அடித்தால் அழுவேன் ஒரு நாள், யாரும் அணைத்தால் சிரிப்பேன் மறுநாள். அடித்தால் அழுவேன் ஒரு நாள்,
யாரும் அழைத்தால் சிரிப்பேன் மறுநாள். எடுப்பார் கைகளில் பிள்ளை, ஒரு பகையோ உறவோ இல்லை. தோப்புக்கு தென்னை மரம் சொந்தம், காத்துக்கு எந்த மரம் சொந்தம், பூமிக்கு காட்டு வெள்ளம் சொந்தம், பொண்ணுக்கு இந்த உள்ளம் சொந்தம். அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். காற்றடித்தால் அவன் வீடாவான், கடுமழையில் அவன் குடையாவான். காற்றடித்தால் அவன் வீடாவான், கடுமழையில் அவன் குடையாவான். ஆற்றால் அழுதால் அழுத கண்ணீரை அங்கே துடைக்கும் கையாவான், கையாவான். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். இறையினிலேதான் அவன் பிறந்தான், மழையில் வேறு மனை புகுந்தான். சிறையினிலேதான் அவன் பிறந்தான், மழையில் வேறு மனை புகுந்தான். உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவினனாக அவன் வருவான், அவன் வருவான். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். அடையா கதவு அவன் வீடு, அஞ்சேல் என்பது அவன் ஏடு. அடையா கதவு அவன் வீடு, அஞ்சேல் என்பது அவன் ஏடு. அடைக்கலம் தருவான், நடப்பது நடக்கும், அமைதியுடன் நீ நடமாடு. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன்.